நீங்கள் பார்க்குற அந்த பள்ளிக்கூடம் என்னோடய கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தில் என்னோடய பொண்ணு 2வது படிக்கிறாங்க. இந்த பசங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இந்த பசங்கள்கிட்ட யார்கிட்டையுமே பயமோ பதட்டமோ எதுவுமே இல்லைங்க. பள்ளிக்கூடத்துக்கு வந்த உடனேயுமே பையை வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால சனியாக 2 நாள் லீவில் யார் யார் எந்தெந்த ஊர் போனால், யார் யார் டிவியில் என்னென்ன படம் பார்த்தாங்கிறத பற்றி இந்த பசங்க அங்கங்கே இன்னும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்களை பார்க்கும்போது எனக்கு கோவமே இல்லைங்க. ஏன்னா இந்த வயசில் இந்த பசங்க இப்படி தாங்க இருக்கணும். ஒரு 1வது படிக்கிற பையன் என்ன படிக்கணுமோ அதை படித்தா போதுங்க. ஒரு பையன் என்னைக்கு மன அழுத்தம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பள்ளிக்கூடத்துக்கு வர்றானோ அவன் மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிப்பான். 2 வயசில் 3 வயசில் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்து அந்த பசங்கள்கிட்ட கண்டதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றி அவசர அவசரமாக படிக்க வச்சு அந்த பையன் யாரங்க ஜெயிக்க போகிறான்? இங்கே ஒரு படிப்புங்கிறது வரமாக இருக்கணுமே தவிர சுமையாக மாறக்கூடாது. என்றைக்கு நாம் நம்ம பையன் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தா மட்டும்தான் நமக்கு கௌரவம்னு நினச்சோமோ அன்றைக்கி நம்ம பெற்றோராக தோத்துட்டோம். ஏன்னா படிப்புங்கிறது கௌரவம் இல்லைங்க, அது அறிவு சார்ந்த விஷயம். நம்மளோட கனவுகளை பசங்கள்கிட்ட திணிக்காதீங்க. பசங்களுக்கு என்ன வருதுன்னு கவனிங்க. அவனுக்கு என்ன வருதோ அதை படிக்க வைங்க. அப்போ தான் அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கும். நன்றி.